ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 9,900 வேகன்சிஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் சேலரியும் உங்களுக்கு 20,000 ரூபாய் வந்து கிடைக்கும். இதற்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன, அதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வேலேருந்து வந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஏஎல்பி போஸ்ட்டுக்கு தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏஎல்பின்னு வந்து சொல்லுவாங்க. இதற்கு ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி. 18 வயசுலேருந்து 30 வயசு வரலும் இருக்கிறவங்க இதற்கு தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். 9,900 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்ட் நோட்டீஸாக தான் வந்து அது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஏஎல்பிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு. நான் அந்த 9,900 வேகன்சி சொன்னேன் இல்லையா? இதிலே வந்து வேகன்சிஸ் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. 9,970 வேகன்சில நம்ம சவுத்தர்ன் ரயில்வேல 510 வேகன்சிஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா தான் வந்து வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில அதிகமா பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே அதுக்குள்ள 1,461 வேகன்சிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சவுத்தர்ன் ஈஸ்ட் ரயில்வே அதில் 796, ஈஸ்டர்ன் ரயில்வேல 768, வெஸ்டர்ன் ரயில்வேல 885 இந்த மாதிரி வந்து நிறைய வேகன்சிஸ் இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். போன வருஷம் 2024 ஏஎல்பி ரிலீஸ் ஆனதெல்லாம் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்ஸுமே வந்து வந்திருந்தது இல்லையா? அதுவுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த 2025க்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 2024 வந்து காட்டுறேன் பாருங்கள். போன வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 20ஆம் தேதியே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் 18 வயசுலேருந்து 30 வயசு வரலாம். ஆனால் போன வாட்டியே 5,696 வேகன்சிஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி 9,000 வேகன்சி வந்திருக்கு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதுக்கப்புறம் இதற்கான ஏஜ் லிமிட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதன்படி பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி எல்லாம் 5 இயர்ஸுக்கு ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 30 வயசு வரலன்னா 35 வயசு வரலும் இருக்கிறவங்க எஸ்சி, எஸ்டி விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஓபிசி நான் கிரீமி லேயர் கேட்டகரி 3 இயர்ஸு. அதாவது பிசி, எம்பிசி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்க. நான் அப்டேட் பண்ணி குடுக்குறேன் அண்ட் அப்ளைவும் பண்ணி தரேன். சரிங்களா? ஆல்ரெடி வச்சுன்னு இருக்கிறவங்க டேட் முடிய போகுது. கண்டிப்பா வந்து மார்ச் 31ஓட டேட் வந்து முடிஞ்சிரும். அதனால வந்து சொல்லுங்க. நான் கரெக்ட்டா வந்து அப்ளை பண்ணி குடுத்துர்றேன். நெறைய பேருக்கு நம்ம சேனல்ல அப்ளை பண்ணி குடுத்துன்னு இருக்கோம். அதே மாரி எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்க. அப்டேட் பண்ணி குடுக்குறேன். எல்லா கவர்மெண்ட் ஜாப்லயும் இப்போ அதுதான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதனால தான் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே வந்து இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன்லயே அவங்களுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து குடுக்குறாங்க. ஓகே. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 10த் + 2 ஐடிஐ இது வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது ஐடிலேயே வந்து நெறைய கேட்டகரி வந்து இருக்கு இல்லையா? நெறைய பேர் வந்து விண்ணப்பிக்கிற மாரி தான் வந்து குடுக்குறாங்க. முக்கியமா ஐடிஐ அண்ட் டிப்ளமோ படிச்சவங்க இத தாராளமா வந்து விண்ணப்பிக்கலாம். நான் உங்களுக்கு போன வருஷம் ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் வச்சு தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வச்சு காட்டின்னு இருக்கேன். பிசி, எம்பிசி அப்புறம் இடபிள்யூஎஸ் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 500 கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சிபிடி டெஸ்ட் இருக்கு இல்லையா? அத வந்து அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 400 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டரு அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 250 அப்ளிகேஷன் ஃபீஸு. அ எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரூ. 250வும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்றத வந்து தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, பேப்பர்ல தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதற்கு அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி தான் வந்து ஓப்பன் ஆகுது. ஆன்லைன்ல தான் வந்து அப்ளை பண்ணணும். நம்ம சேனல்லயே கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணி குடுப்போம். அ ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து மே 9ஆம் தேதி வரலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி ஏஎல்பி, என்டிபிசி, ஜேஇ அப்படின்ட்டு குரூப் டி நெறைய வந்து அப்ளை பண்ணி குடுத்துன்னு இருந்தோம். இந்த வாட்டியும் கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணி குடுக்கலாம். வந்த உடனே நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணுவேன். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல இன்னும் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வந்து போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இன்னும் நல்லாவே வந்து அப்டேட் பண்ணலாம். இந்த ரயில்வேவ பொறுத்தவரையிலும் இந்த ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணணும் அப்டின்ட்டு கம்பல்சரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால சப்போஸ் யார்தாச்சும் லிங்க் பண்ணாம இல்ல வேற மொபைல் நம்பர் இருந்தா,
டக்குனு உங்களத வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது கம்பல்சரியா வந்து கேட்குறாங்க. ஓகேவா? போன வாட்டியும் அப்படிதான் இஷ்யூ ஆச்சு. அதனால வந்து அது இல்லாதவங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கம்யூனிட்டி இல்லாதவங்களும் சொல்லுங்க. நான் அப்டேட் பண்ணி குடுக்குறேன். ஓகேவா? இத வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல வந்து தெரியப்படுத்துங்க. நான் WhatsApp அண்ட் Telegram குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதில ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லா அப்டேட்டுமே அதில வந்து குடுப்பேன். அதனால தான் சொல்றேன். இத வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.